ஸ்காட்லாண்டில் கிறிஸ்மஸ் மார்க்கெட் போட்டாச்சு. இந்த வீடியோவில் நீங்கள் கிறிஸ்மஸ் மார்க்கெட் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஸ்காட்லாண்டில் நாங்கள் கிளாஸ்கோ சிட்டியில் இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பர்டிகுலராக கிளாஸ்கோ சிட்டியில் இருக்கிற கிறிஸ்மஸ் மார்க்கெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் சாட்டர்டே ஈவினிங் கிறிஸ்மஸ் மார்க்கெட் போயிருந்தோம். ஈவினிங் வந்து ஒரு 4:30 போல் ஸ்டார்ட் பண்ணோம் வீட்டிலேருந்து. சண்டே ஈவினிங்கும் வேறு ஒரு வேலையை சிட்டி சென்டர் போயிருந்தோம். பட் கம்பேரிட்டிவ்லி சண்டே விட சாட்டர்டே தான் கூட்டம் அதிகமாக இருந்தது. நாங்கள் சிட்டி சென்டர் சரௌண்டிங்கில் தான் இருக்கோம். இங்கே வந்து 2 இடத்துல கிறிஸ்மஸ் மார்க்கெட் போட்டிருந்தாங்க. ஒன்று வந்து செயின்ட் இனோக் மால் பக்கத்துலேயும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் ஸ்கொயர் பக்கத்துலேயும் போட்டிருந்தாங்க. வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பஸ்ஸில் வராமல் பை வாக் தான் போனோம். அதனால் ஒரு சில லைட்டிங்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஃபைனலாக தான் 2 இடத்துக்கும் போனோம். நல்ல வேலையாக அன்றைக்கி வெதருமே ரொம்ப நல்லா இருந்தது. முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா மழையாகவே இருந்தது. ஸோ நாங்கள் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் போனோம். பட் வெதர் சூப்பராகவே இருந்தது. ஃபஸ்ட்டு ஜார்ஜ் ஸ்கொயர் கிட்ட தான் போனோம். நாங்கள் ஃப்ரண்ட்டில் போகாமல் பேக் சைடில் வந்தோம். அதனால் திரும்பவும் ஒரு வழியாக மார்க்கெட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்தாச்சு. அங்கே போனதும் ஆதியா வந்து எந்தெந்த கேம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அதில் செலக்டிவாக ஒரு சில கேம்ஸ் மட்டும் விளையாட வச்சுட்டு அவளை கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஆஸ் யூஷுவல் ஒரு திருவிழான்னு போனால் நம்ம ஷாப்பிங்கும் பண்ணுவோம், விண்டோ ஷாப்பிங்கும் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் எங்களுக்கும் போச்சு. ஒரு நாள் மட்டும் இந்த செலிப்ரேஷன் இருக்க போகிறதில்ல. எப்படியும் கிறிஸ்மஸ் ஸ்டில் நியூ இயர் வரைக்குமே இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக எப்படியும் இன்னொரு முறையும் கிறிஸ்மஸ் மார்க்கெட் விசிட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய கேம்ஸ் போட்டிருந்தாங்க. நாங்கள் அந்த டேயில் பார்த்திங்கன்னா எல்லா கேம்ஸுமே கவர் பண்ணல. ஒரு சில கேம்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இன்னொரு முறை போகிற சான்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக மற்ற கேம்ஸுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கும். எனக்கு இந்த சாங் கேட்கும்போது பர்டிகுலராக முதல் நீ முடிவும் நீ 3 காலம் நீ, இந்த சாங் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. உங்களுக்கு இந்த மியூசிக் கேட்கும்போது எத்தனை பேருக்கு இந்த சாங்கோட இந்த மியூசிக்கை ரிலேட் பண்ண முடியுதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்தாச்சு. இந்த இடம் முடிச்சதும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செயின்ட் இனோக் மால் பக்கம் தான் போகலான்ட்டு போயிட்டுருக்கோம். மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி மால்குள்ளே போயிட்டு லைட்டாக சாப்பிட்டு போகலான்ட்டு அங்கே போயாச்சு. இங்கே சாப்பிட்டு முடிச்சதும் நெக்ஸ்ட்டு வந்து மாலுக்கு பக்கத்தில் இருக்கிற வின்டர் ஃபெஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து ஜார்ஜ் ஸ்கொயர் அளவுக்கு பெரிய ஸ்பேஸ் கிடையாது. பட் இந்த குட்டி ஸ்பேஸ்லேயும் அவங்களால எந்த அளவுக்கு கேம்ஸ் அண்ட் ஷாப்ஸ் எல்லாமே கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஸ்பேஸ் குட்டியாக இருந்தாலும் நான் பார்த்த வரைக்கும் இந்த செயின்ட் இனோக் மால் பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்பேஸில் நிறைய ஃபன் ஃபேர் கேம்ஸ் அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் போட்டு நான் பார்த்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.